ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் 11th காமர்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது எதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லா 5 மார்க் கொஷின்ஸையும் சாப்டர் வைஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 7 × 5 35 மார்க்ஸ் உங்களால் 11th காமர்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்ஃபார்ம்டு 5 மார்க் கொஷின்ஸ் எது எது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய யாருமே வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ அந்த பட்டன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த லைக் பட்டன் அமுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் எனக்காக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர்ஷன் டோட்டலாக 11th 20 சாப்டர்ஸ் இருக்குது. 20 சாப்டர்ஸ் போர்ஷனில் இருக்குது. இந்த 20 சாப்டர்ஸ்லையும் 5 மார்க் கொஷின் எது எது இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்தெந்த 5 மார்க் கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட், புக் பேக்கு இன்டீரியர் எல்லாமே சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 மார்க் கொஷின்ஸை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் 7 5 மார்க் கொஷின்ஸுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நம்பிக்கையோட படிங்க, சரியா? சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கொஷின்ஸ். வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ்? வணிகத்தின் பல்வேறு தடைகள் யாவை? எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஆன்சியன்ட் தமிழ்நாடு. பண்டைய தமிழ்நாட்டின் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. சாப்டர் 2ல 2 கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். தொழில் மற்றும் சிறப்பு தொழில் ஓர் ஒப்பீடு. டிஸ்கஸ் எனி 5 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரி. சாப்டர் 3ல கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் ட்ரேடு. உற்பத்தி தொழில் வணிகம் மற்றும் வியாபாரம் ஓர் ஒப்பீடு செய்க. சாப்டர் 4ல எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். தனியால் வணிகத்தின் பண்புகள். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்? தனியால் வணிகத்தின் நன்மைகள். சாப்டர் 5ல 2 வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கம் யாது? Write any 3 difference between dissolution of partnership and dissolution of firm. கூட்டாண்மை கலைப்பிற்கும் நிறுவன கலைப்பிற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3ஐ விவரி. சாப்டர் 6ல ஒரு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்? அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை? வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்? செயல்முறை விதிகளில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை? சாப்டர் 7ல ஒரு 2 5 மார்க். வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ்? கூட்டுறவின் கொள்கைகள் என்ன? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி? கூட்டுறவு சங்கங்களின் வகைகள் கூறுக. சாப்டர் 8ல உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கிடையாது. சாப்டர் 9ல வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி? அரசு நிறுவனங்களின் சிறப்பியல்புகள். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன்? துறைவாரி நிறுவனத்தின் சிறப்பியல்புகள் யாவை? கிளாசிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை விரிவாக வகைப்படுத்துக. எக்ஸ்பிளைன் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவன கட்டமைப்பு பற்றி விரிவாக விளக்குக. சாப்டர் 11ல எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். பல்வேறு வகையான வங்கிகளை செயல்பாட்டுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக, உதாரணம் தருக. சாப்டர் 12 டிஸ்கஸ் த வேரியஸ் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை த கமர்ஷியல் பேங்க்ஸ். வணிக வங்கிகளால் நிகழ்த்தப்படும் பல்வேறு வகையான முதன்மை செயல்பாடுகளை பற்றி விவாதிக்க. சாப்டர் 13ல எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுசஸ். பல்வேறு வகையான பண்டக சான்றானை வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாப்டர் 15ல எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். காப்பீட்டின் வகைகளை விவரி. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். காப்பீட்டின் கோட்பாடுகளை விவரி. சாப்டர் 16 எனுமரேட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரான்சைசிங். தனி உரிமையியலின் குணாதிசயங்களை கணக்கிடுக. எலுசிடேட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங். ஏட்டுக்கடன் முகமையின் சிறப்பம்சங்களை தெளிவுபடுத்துக. சாப்டர் 17ல எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமூக பொறுப்புணர்வுக்கு தேவையை விளக்குக. சாப்டர் 18 எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். தொழில் நெறிமுறைகளின் பல்வேறு முக்கிய கூறுகளை விளக்கவும். சாப்டர் 19ல எக்ஸ்பிளைன் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ்.
பல்வேறு வகையான குறுகிய கால நிதி ஆதாரங்களை விளக்குக. சாப்டர் 20ல டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜிடிஆர் அண்ட் ஏடிஆர். உலகளாவிய வைப்பு ரசீதிற்கும் அமெரிக்க வைப்பு ரசீதிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரவா படிச்சுக்கிறங்க. கண்டிப்பா 7 into 5 35 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.